1998 முதல் 2026 வரை செம்மணி புதைக்குழி நீதி கோரி தொடரும் போராட்டம். கோட்டாபாயவிடம் வாக்குமூலம் பதிவு. முன்னாள் செயலாளர் விளக்கமறியல். ஜூலை 8 வரை நீடிப்பு. 16 ஆண்டுகள் சிறை தீர்ப்பை எதிர்த்து முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தன மேல்முறையீடு. அரசின் சில அமைச்சர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்கள் குவித்துள்ளனர். ராஜித சேனரத்ன குற்றச்சாட்டு. ராஜபக்ச ஆட்சிக்கால குற்றச்செயல்கள் குறித்து புதிய குற்றச்சாட்டுகள். ஒரே குழு செயல்பட்டதாக சந்தேகம். அரச ஊழியர்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் தவணை முறையில் அரிசி வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. சாவகச்சேரி உபதவிசாளர் பதவி நீக்கம். வடக்கு ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. ஆர்டினரி லெவல், அட்வான்ஸ் லெவல் மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டை விநியோகம். 1998 ஆண்டு கிருஷாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கின் விசாரணையின் போது ராணுவ வீரர் ஒருவர் செம்பனி பகுதியில் நூற்றுக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் முதன்முறையாக வெளிச்சத்துக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சி குறுகிய அளவில் மட்டுமே முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 2004 ஆண்டளவில் விசாரணைகள் நிறுத்தப்பட்டன. பின்னர் பல ஆண்டுகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை. 2025 ஆண்டு செம்மணி பகுதியில் மீண்டும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகழ்வாராய்ச்சி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. 2026 ஆண்டு அகழ்வாராய்ச்சி தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான மனித எச்சங்கள் மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவற்றில் குழந்தைகளின் எச்சங்களும் அடங்குவதாக கூறப்பட்டது. DNA பரிசோதனை, தடயவியல் ஆய்வு மற்றும் பாதிக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் இருந்து மாதிரிகள் சேகரிக்கும் பணிகளை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்தும் முன்வைக்கப்படுகின்றன. இதனிடையே இந்த விவகாரத்தில் முழுமையான சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் உண்மை மற்றும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டாரவின் விளக்கமறியல் எதிர்வரும் ஜூலை 8 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இன்று ஜூலை 1 கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவரை மேலதிக விசாரணைகள் நிறைவடையும் வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவர் தாக்கல் செய்திருந்த பிணை மனு மீதான தீர்ப்பும் ஜூலை 8 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது இந்த வழக்கின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடமும் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே காலகட்டத்தில் 2 அரசு நிறுவனங்களில் இருந்து சட்டவிரோதமாக மாதாந்திர சம்பளம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சுகீஸ்வர பண்டார கடந்த ஜூன் 18 கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் என்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கின் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தன தமக்கு விதிக்கப்பட்ட 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை மற்றும் அபராத தீர்ப்பை ரத்து செய்ய கோரி 4 மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுக்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பரிசீலனைக்காக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2006 ஆண்டு அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக பதவி வகித்த காலத்தில் நடைமுறைகளை மீறி வாகனங்களை குத்தகைக்கு பெற்றதன் மூலம் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்பட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்குகளை லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை அமைப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததை அடுத்து விசாரணை முடிவில் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி 4 வழக்குகளுக்கும் தலா 4 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும் 18 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தற்போது தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்களில் தமக்கு எதிரான குற்றவியல் தீர்ப்பையும் விதிக்கப்பட்ட தண்டனை மற்றும் அபராதங்களையும் ரத்து செய்யுமாறு சரண குணவர்தன கோரியுள்ளார்.
தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறுகிய காலத்திலேயே பெருமளவிலான சொத்துக்களை குவித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் ரஜித்த செனவிரத்ன குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், முன்னர் பொருளாதார சிரமங்களை பற்றி பேசிய சிலர் தற்போது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடுகள், காணிகள் மற்றும் பிற சொத்துக்களை வைத்திருப்பதாக கூறினார். மேலும் சில அமைச்சர்கள் ஆடம்பர மாளிகைகளை நிர்மாணித்து வருவதாகவும் ஒருவரின் குடும்ப உறுப்பினரின் பெயரில் காணிகள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல ஒரு அமைச்சரின் சொத்து அறிக்கையில் கிரிப்டோ கரன்சி முதலீடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும், நாட்டில் அதற்கான சட்ட அனுமதி இல்லாத சூழலில் இது எவ்வாறு கிடைத்தது என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் தனது நிர்வாக குறைபாடுகளை மறைக்க எதிர்க்கட்சியினரை குறிவைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும், கைது நடவடிக்கைகள் மூலம் அரசியல் அழுத்தம் கொடுக்க முயற்சிப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார சிக்கல், விவசாயிகளின் பிரச்சினைகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ரஜித்த செனவிரத்ன வலியுறுத்தியுள்ளார். ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊடக தாக்குதல்கள், கடத்தல்கள் மற்றும் சில குற்றச்செயல்களின் பின்னணியில் ஒரே அமைப்பு அல்லது குழு செயற்பட்டிருக்கலாம் என சந்தருவான் சேனாதீர தெரிவித்துள்ளார். அவரின் கூற்றுப்படி குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட சிலருக்காக ஆஜராகிய தனியார் சட்டத்தரணிகளின் கட்டணங்கள் ராணுவத்தின் ரகசிய நிதியிலிருந்து செலுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வழக்கமான நிர்வாக அமைப்புகள் வெளியே செயல்பட்டதாக கூறப்படும் ஒரு குழுவில் சில பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த குழு மேற்கொண்டதாக கூறப்படும் நடவடிக்கைகள் மிகவும் திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்டதால் விசாரணைகளுக்கு தேவையான ஆதாரங்களை எளிதில் கண்டறிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் தற்போது கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து வருகிறார்கள் என்றும், சிலர் தவணை முறையில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கடந்த காலங்களில் அரசு ஊழியர்களுக்கு தவணை முறையில் வாகனங்கள் வழங்கப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்து, இன்று அவர்கள் 20 கிலோ அரிசியை கூட தவணை முறையில் வாங்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக கூறினார். அரசு ஊழியர்கள் முன்பு தேர்தல் காலங்களில் தற்போதைய அரசாங்கத்திற்கு பெரும் ஆதரவாக வாக்களித்திருந்தாலும் இன்று அவர்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகள் மற்றும் அவமதிப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் விவசாயிகள் உள்ளிட்ட ஏழை மக்கள் அரசு கொள்கைகளால் பாதிக்கப்படுவதாகவும், நாட்டின் பொருளாதார நிலை மேலும் மோசமடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசு நிர்வாகம் நாட்டை முன்னேற்றுவதற்கான தெளிவான திட்டமின்றி செயல்படுவதாகவும், இதனால் மக்களின் வாழ்க்கை தரம் குறைந்து வருவதாகவும் விமல் வீரவன்ச கருத்து வெளியிட்டுள்ளார். சாவகச்சேரி நகர சபையின் உப தவிசாளர் ஞா கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை தொடர்பாக அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. சில தரப்பினர் ஒரு சுற்றறிக்கையை எதிர்த்து நடந்த செயலுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியின் பதவி பறிக்கப்பட்டது ஜனநாயக நடைமுறைக்கு முரணானது என்று விமர்சித்துள்ளனர். மக்களின் வாக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரின் பதவியை நியமன அதிகாரி நீக்கியிருப்பது அதிகார துஷ்பிரயோகமாக கருதப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வடக்கு மாகாண சபை தேர்தல் இன்னும் நடத்தப்படாத நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாகாண நிர்வாகம் இல்லாத சூழலில் இவ்வாறான நடவடிக்கைகள் ஜனநாயக பிரதிநிதித்துவம் குறித்த கேள்விகளை எழுப்புவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய மக்கள் சக்தி அரசின் ஜனநாயக ஆட்சி மற்றும் நல்லாட்சிக்கான வாக்குறுதிகளுடன் இந்த நடவடிக்கை முரண்படுவதாக விமர்சனங்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனினும் இந்த விவகாரம் தொடர்பாக வடக்கு ஆளுநர் அலுவலகம் அல்லது அரசாங்கம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ விளக்கம் மற்றும் சட்ட அடிப்படையிலான காரணங்கள் வெளியாகும் வரை அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு விவகாரத்தை அணுகுவது அவசியமாகும். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள கல்வி பொதுதராதார சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களத்தின் தகவலின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் தகுதியுடைய அனைத்து மாணவர்களுக்கும் நிரந்தர தேசிய அடையாள அட்டைகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக
சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் தேசிய அடையாள அட்டை விண்ணப்பங்களை உடனடியாக அனுப்புமாறு கல்வி அமைச்சு அனைத்து பாடசாலைகளுக்கும் அறிவித்துள்ளது. அதிபர்களும் விண்ணப்பங்களை தாமதமின்றி ஆட்பதிவு திணைக்களத்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.